மேம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் ஆலோசனை கூட்டம் தோழமை கட்சிகள்லாம் பங்கேற்றிருக்கிறீங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டது? தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான, நேர்மையான, வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகத்தை கொடுக்கணும்னு அவங்க கொடுக்கறாங்க. அதுல உறுதியாகவும் இருக்காங்க. அதற்கான எங்களுடைய பாராட்டுகளையும் ஆதரவையும் தெரிவிச்சதோட தொடர்ச்சியான எங்களுடைய உறுதியான ஆதரவு இருக்குங்கிறதையும் எங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்கோம். அதனால முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மதச்சார்பற்ற சமூக நீதியில் பிடிப்புள்ள ஒரு நேர்மையான அரசாங்கம் நடக்கும், இதுதான் எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஒரு இணைந்து பயணிப்போம் அப்படிங்கறத எங்களுடைய குரலை தான் அவங்களுடைய விருப்பத்தை தான் அவங்களும் பிரதிபலிச்சிருக்காங்க. ஒரு இணக்கமான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில இந்த கூட்டம் நடந்திருக்குன்னு தெரியும். விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்றிருந்தாங்க. அவங்க கூட்டணி குறித்தான முடிவுகள் எதுவும் இங்க அறிவிச்சாங்களா? அதை பத்தி பேசப்பட்டதா? இல்ல, கூட்டணிக்கு பேர் வைப்பது தொடர்பான விஷயங்கள் பேசப்பட்டது. பட் ஆனா அதை முறைப்படி எல்லாரோடையும் கலந்து எல்லா கட்சி தலைவர்களோடையும் கலந்து பேசி அதுக்கப்புறம் பண்ணுவாங்க, முறைப்படி அறிவிப்பாங்க. முறைப்படி அது யார் முடிவெடுக்க போறீங்க? தமிழக வெற்றி கழகம் முடிவெடுக்குமா? கூட்டணிக்கான பெயர் அப்படிங்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தான் கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை ஏற்றிருக்காங்க. அவங்க எல்லாரோட கூட்டணி கட்சி தலைவர்களுடனும் கலந்து பேசி ஒரு இணக்கமான ஒரு முடிவை எடுத்து அவங்க அறிவிப்பாங்க. ஏற்கனவே இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது அகில இந்திய அளவில் இருக்கிறது. அதில் காங்கிரஸும் அங்கம் வகிக்கிறது. சோ தமிழ்நாட்டிற்கு தனி கூட்டணி அப்படிங்கறது அமைக்க போறீங்களா? இந்தியா கூட்டணியும் சேர போகிறதா? அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்தியா கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் இந்த கூட்டணியில் நம்ம இருக்கோம். அதனால அது சம்பந்தமா கலந்து ஆலோசித்து ஒரு விரைவில் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. தொடர்ச்சியா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இந்த ஆட்சி இன்னும் ஒரு சில மாதங்கள் கூட தாங்காது அப்படின்னு சொல்லி எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது ஒரு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி, ஒரு பெரிய ஜனநாயக பாரம்பரியத்திலிருந்து வந்தவங்க. அவங்க மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் நிச்சயமா அதுக்கு ஒரு போதுமான எண்ணிக்கையிலான ஆதரவு இருக்கு. ஒரு மிக நிச்சயமா நல்ல ஒரு அரசாங்கத்தை அவங்க நடத்துறாங்க. சோ அப்ப அந்த அரசாங்கம் கவிழ்ந்துரும்னு அவங்க சொல்றது அது சரியில்லை, அது நல்லதில்லைன்னு நான் நினைக்கிறேன்.